நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்ன ராசா சாப்பிட்டியா? அதெல்லாம் வர வெளியில சாப்பிட்டேன். காலாகாலத்தில் வீட்டுக்கு வந்து சாப்பிடியா, உடம்ப கெடுத்துக்காத. உடம்புலாம் நல்லாத்தியா இருக்கு. ரம்யா அண்ணா, கொஞ்சம் தண்ணி கொண்டு வாமா. சரிண்ணா. ஐயா, அந்த பெருமாளை பார்த்து பேச சொன்னனே, என்னையாச்சு? 2 நாளாக அவன் கடைக்கே வரலம்மா. குத்தாலத்துக்கு ஏதோ விசேஷத்துக்கு போயிருக்கானா, வந்ததும் பேசலாம். ரம்யா, ரம்யா. அண்ணா இதோ வரேனா. என்னண்ணா? உன்கிட்ட தானே தண்ணி கொண்டு வர சொன்னேன். இல்லண்ணா, அக்கா தான். போ தண்ணி கொண்டு வா. என்னப்பா நீ? மா, இவ பண்ண காரியத்துக்கு இவளை அன்னைக்கே வெட்டி போட்டுருப்பேன். தங்கச்சி ஆச்சேன்னு விட்டு தொலைச்சிட்டேன். உனக்கு என் மேல கோபம் இருந்தா வெட்டி போடு, ஆனா இப்படி பேசாம இருக்காத. மா, இவளை பேசாம இருக்க சொல்லுமா, அப்புறம் திரும்ப அடிச்சு விட்டுன்னு சொல்லி வருத்தப்படாத. கொஞ்ச நேரம் பேசாம இரண்டி. நான் அண்ணன் கிட்ட பேசணுமா? அண்ணே, நான் அப்படி என்ன மன்னிக்க முடியாத குத்தத்தை பண்ணிட்டேன் சொல்லுங்கண்ணே. தெரிஞ்சோ தெரியாமலோ கூட வேலை செய்யறவனோட பழகி தொலைச்சிட்டேன். அவனை கட்டிக்கணும்னு முடிவு பண்ணியிருந்தா அப்பா கிட்ட பேசுங்கன்னு உன்கிட்ட தான் வந்து நின்னு இருப்பேன். அதுக்கு முன்னால எனக்கே ஒத்து வராதுன்னு தோணுச்சு. அதனால நானே விலகிட்டேன். அவன் தான் வேணும்னு அவன்கிட்ட கேட்டிருந்தா நீ வேணான்னு சொல்லியிருக்க மாட்டேன். அது எனக்கே தெரியும். இல்லன்னு சொல்லு பாப்போம். அதான் நடக்கலன்னு ஆயிப்போச்சே. திரும்ப எதுக்கு அதை சொல்லி உங்க எல்லாரையும் குழப்பணும்னு தான் நான் யார்கிட்டயும் சொல்லல. மத்தபடி உன்கிட்ட மறைக்கணும்னு நான் நினைக்கல. இது வரைக்கும் அப்படி எதையும் நான் மறைச்சதில்ல. நீங்களும் அப்படி என்ன வழக்கமும் இல்ல. அது சரிடி, அன்னைக்கு போலீஸ்காரங்க கேட்டப்போ அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லைன்னு சொல்லி தொலைக்க வேண்டியதானே? எதுக்கு அந்த முடிஞ்சு போன விஷயத்த ஆமான்னு சொல்லி அண்ணனையும் அப்பாவையும் தலைகுனிய வச்ச? வாயை திறந்து சொல்லிடி. அது என்னோட தப்பு தான். அதுக்காக என்னால போய் சொல்ல முடியலன்னு. இத பண்ணியா இல்லையான்னு கேட்டா உண்மையை முழுங்கிட்டு இல்லைன்னு எப்படி நான் சொல்றது? எனக்கு அப்படி பழக்கம் இல்லைன்னு. உண்மையை சொல்லணும், உண்மையை பேசணும்னு சொல்லி சொல்லி தானே வளர்த்தீங்க. இப்ப நீங்களே அதுக்காக கோவப்பட்டா நான் என்னென்ன செய்ய முடியும்? எனக்கு இதை எப்படி சரி பண்றதுன்னு தெரியல. உன் தங்கச்சி தெரியாம பண்ணிட்டான்னு நினைச்சு என்ன மன்னிச்சிருங்க. என்கிட்ட பேசாமலா இருக்காதண்ண. அண்ணா, தண்ணி. குடுமா.
அப்பல சர்வால் இந்தாங்க நீங்க வாங்க சொன்ன இருட்டு கடை அல்வா 1 கிலோ இருக்கு போதும்ல? நீ ஒருத்தம்பா அவன் முன்னாடி கொண்டு எனக்கு அல்வாவை நீட்டு இருப்பாரு. சரி கொடு. அது சரி, திருநெல்வேலி வந்துட்டு இருட்டு கடை அல்வா இல்லைன்னா எப்படி? ஆசைப்பட்டு கேட்டவனுக்கு இனிமே ஒரு 50 கிராம் கூட கிடைக்காது. நீ சரவணா, நீ இப்ப எங்க கூட வரப்போறியா இல்லையா? மா நீ கிளம்புங்கம்மா, சாயந்தரம் பஸ் பிடிச்சா காலைல வந்து சேர்ந்துருவேன். ஏன்பா தேவையா இதெல்லாம்? பா என்னப்பா இப்படி பேசுற? நேத்து நைட்டு நீ தண்ணி அடிச்சுட்டு அந்த பொண்ணு ரொம்ப நல்லவடா, அவ சரஸ்வதிடா, பார்வதிடா, எங்க ஆத்தாடான்னு ஓவரா சென்டிமெண்டெல்லாம் பேசுன. நீ தான் தப்பு பண்ணிட்டேன்னு உனக்கு தெரிஞ்ச எல்லா பாஷையிலும் வர திட்டி போய் காலைல மன்னிப்பு கேளுடான்னு வர சொன்ன. இப்ப நான் வந்து இப்படி கவுத்து விட்ற. எல்லாம் இவர் வேலை தானா? நினைச்சேன். ராத்திரி வரைக்கும் போலான்னு சொல்லிட்டு இருந்தவன் காலையில் எழுந்ததும் அவளை பார்த்துட்டு தான் வருவேன்னு சொன்னப்பவே எனக்கு தெரியும் இந்த ஆள் ஏதாவது குழப்பம் பண்ணியிருப்பாரு. தண்ணியை போட்டாருன்னா உடனே உங்க அப்பா பெரிய ஜஸ்டிஸ் கோபிநாத் ஆயிடுவாரு. சிரிக்காத சரவணா. ஏங்க எந்த ஊர்லயாவது அப்பமுள்ள சேர்ந்து தண்ணி போடுவாங்களா? அது இல்லம்மா, நம்ம குடும்பமான வெளியில போயிடக்கூடாதுன்றதுக்காக தான் நான் அவன் கூடவும் அவன் என் கூடவும் தண்ணியை போடுறோம் இல்லடா? இல்லையா? என்ன நீங்க நான் சீரியஸா பேசிட்டு இருந்தாலும் எதுக்கு எடுத்தாலும் நீங்க சிரிக்க ஆரம்பிச்சிடுறீங்க. நீ என்ன சொன்னாலும் அவன் பண்ணது தப்பு. அதான் அந்த பொண்ணை பார்த்து மன்னிப்பு கேட்கணும்னு நினைக்கிறான். கண்டிப்பா கேட்டுதான் ஆகணும். நான் கூட காலையில ஒரு வண்டி எடுத்துட்டு போய் அவங்க அப்பாவை பார்த்து பேசிட்டு வரலாம்னு நினைச்சேன். போனா பழசெல்லாம் கிளறின மாதிரி ஆயிடும்ன்றதுனால தான் போகாம விட்டுட்டேன். அவன் போனா மட்டும் பிரச்சனை வராதா? அவன் போய் என்ன பண்ண போறான்? அந்த பொண்ணுகிட்ட மன்னிப்பு தானே கேட்க போறான். அவங்க ஒன்றும் நம்மள மாதிரி மோசமானவங்க இல்லை, ரொம்ப நல்ல குடும்பம். போதுமா? மன்னிப்ப ஊருக்கு போய் ஒரு ஃபோன் பண்ணி சொன்னா பத்தாதா? அம்மா ஆமா, கவலைப்படாம நீ ஊருக்கு போயிட்டு வாமா, நான் பாத்துக்கிறேன். நீ இந்த குறுக்குத்துறை கோயிலுக்கு ஏதோ போய் அர்ச்சனை பண்ணிட்டு வர சொன்னியா? ஐயோ நான் மறந்தே போயிட்டப்பா. அப்படியே அந்த பொண்ணுகிட்ட மன்னிப்பு கேட்டு அர்ச்சனையும் பண்ணிட்டு வந்துடுறேன். சரியா? இங்கதான் சாயந்தரம் வரைக்கும் சுப்பு கூடவே இருப்பானே. என்னடா முதல்ல பேக் எடுத்து பஸ்ல போயிடும். சரி சரி நீ வாமா, லேட் ஆகுது. ஏன் டென்ஷன் ஆகுற? நான் தான் பாத்துக்கிறேன்னு சொல்றேன்ல. சிரிச்சா மாதிரி போ. நெஞ்சு படபடங்குதுடா. வம்பு துப்புக்கெல்லாம் போகாதப்பா. என்னம்மா போ, பார்த்து கூட்டு போப்பா. என்ன சரவணா, வெறும் மன்னிப்பு மட்டும்தானா இல்லை வேற ஏதாவதா? மன்னிப்புக்கு என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. இதுல வேற ஏதாச்சும்னா எப்படி? நல்ல பொண்ணுடா. சரி விடு, உனக்கு கொடுத்து வச்சது அவ்வளோதான். வரட்டா சுபு, அவனை பார்த்துருங்க சார். பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. எங்க? கீழே கிரவுண்ட்ல வெயிட் பண்றாருமா. சரி நீங்க போங்க.